குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் பயங்கரமா திமுகவை அடிச்சிருக்காரு போலியே, அது பாத்தீங்களா? பார்த்தமா அவரு எப்பயுமே அறிக்கையில மன்னன். ஏன்னா அவர் அறிக்கை தான் விடுவாரு. நேரடியா பிரஸ பார்க்க மாட்டாரு, நேரடியா நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க மாட்டாரு. அதனால அவரு அப்படிதான். அதனால இல்ல, அப்படிதான் கொஞ்சம் லைட்டா பயந்துட்டீங்க போலியே அவர் விட்ட அறிக்கையில. பயமா என்ன ரசிகா சொல்றீங்க? பயமா இருக்கா? என்ன உங்களுக்கு என்ன பயப்பட? உங்களுக்கு எப்படி போயிட்டு அடிச்சாரு? எப்படி போயிருக்கு? இதுதான் பள்ளி நான் சொல்லவா? நாட்டுதான் புக்கம் என்ன உண்மைதா? ஒரு புது ஐட்டம் வச்சிருக்காங்க. பெரிய ஆட்கள் சொல்லி கூட பயங்கரமா உயிராசம் பேசி கூப்பிட்டு முச்சுல வச்சு அடிச்ச மாதிரி செம்ம சாத் அவர் அழிக்கிற மன்னர் இல்ல. நீங்க தான் மன்னர் மாமன்னர்னு உங்களால உட்காந்து பேசிட்டு இருக்க. வைக்காம இல்லாம சட்டமன்றத்துல கேட்டா ஒருத்தர் ராஜ சொல்லலாம், அது ராஜேந்திர சொல்லாம ராஜராஜ சொல்லும் ராஜேந்திர சொல்லாம ரெண்டு பேரும் அப்பா உங்களுக்கு என்ன கதை இல்ல? அது கதை விடுறதே அவர் முன்ன அவர்கிட்ட கதை விட்டா. நான் சொன்னது உங்களுடைய பொதுச் செயலாளர். அதாவது அவர் தான் கதை விடுறதுல மன்னன்னு சொல்லுவீங்களா? கதை தெரியும். அவர் மட்டும் இல்ல, திமுக முழுவதுமே அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. நாய் சொல்லிச்சு அப்படின்னு அப்படி சொன்னது என்ன சொல்லுவீங்க? வேலையெல்லாம் வச்சு அவருதான் சொன்னார் மன்ன மாமன். இப்ப சொல்லுங்க சார். அப்ப மக்களை எல்லாரும் நீங்க நாய்ங்க அப்படின்னு சொல்றீங்க. யாரு சொன்னாலும் கேட்டாரு சொல்லிட்டு அப்படி சொன்னது யாரு? அவரு தான் நான் சொன்னேன். தலை சிறந்த நடிகர் உதயநிதி. இது நம்பர் 1 நடிகராங்க உதயநிதி. சொன்னாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எல்லாரும் இந்த உலகத்துல நடிக்கத்தான் வந்திருக்கோம். இந்த உலகமே நாடக மேடை. இது எல்லாருமே நடிக்கிறோம். கனவு வாங்கிட்டு நடிக்கிறாரு தம்பி விஜய். நாங்கெல்லாம் பணம் இல்லாம நடிக்கிறோம், அவ்வளவுதான். என்ன பணம் இல்லாம நடிக்கிறீங்களா? ஆமா ஆமா, பணம் இல்லாம நடிக்கிறீங்க. ஆமா, பணம் இல்லாதவங்க நடிக்கிறீங்க. சொந்தமா கார் இல்லாதவங்க நடிக்கிறீங்க. ஆனா டிஃபரெண்ட் போறீங்க. கரெக்டா? நல்லாட்சி கொடுக்குற மாதிரி நடிக்கிறீங்க, ஆனா நல்லாட்சி கொடுக்கறது இல்ல. மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறீங்க, நல்லது செய்யறது இல்ல. வாக்குறுதியில அள்ளி அப்படி பயங்கரமா கொடுக்கறது ஒண்ணும் செய்யறது கிடையாது. எல்லாம் செயல்படாத திட்டங்கள். செயல்படாத திட்டங்கள் என்ன சார் செயல்படாம போச்சாங்க? ஒரு வாட்ச் வாங்குறோம், அது கீ கொடுக்க மறந்துட்டோம்னா நின்று போயிடும். திரும்ப கீ கொடுத்தா ஓட போகுது. இதெல்லாம் பெரிய காலம் கிடையாது. கீ கொடுத்து ஓடுறது டெக்னாலஜி என்ன அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. கீ கொடுக்குறாங்க, பேட்டரி டவுன் ஆகி போச்சு. எங்களுக்கு இல்ல, பேட்டரி டவுன் ஆகி போச்சு. எங்களுக்கு தெரியுது, திமுக டவுன் ஆகி போச்சு. அதான் சொல்றாரு, பாப்பா இன்னும் 2 மாசத்துல மாத்திரலாம். முடியாத பாப்பா, ஓடாத பாப்பா அப்படின்றாரு. என்ன கேட்டீங்களா? ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? பாப்போம் பாப்போம். நீங்க என்ன அக்கப்போலாம் பண்ணீங்கன்னு சொல்லிருக்காரு. புரிஞ்சா உங்களுக்கு? ஸ்டேட்மெண்ட் படிச்சாமா? சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இருந்தாரு. தெரியுமா? ஐயா, அவர் நறுக்குன்னு கேட்டாங்கன்னா அவர் யாரு என்ன பார்த்து கேட்கறதுக்கு? அவர் வரட்டும் சார். அறிவு திருவிழா அப்படின்ற பெயர்ல தாவேக்காவை திட்டும் திருவிழாவை நடத்திருக்கீங்களா நீங்க? அதாவது யார் திட்டினா நான் சொல்லட்டுமா? திமுக தான் திட்டிட்டு இருக்கீங்க. புதுதா கத்தி வச்சு கட்சி பேசுங்க. உங்கள்கிட்ட தான் பேசுறேன். யார் திட்டினான்னு கேட்டா திட்டினவங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப முட்டாளசன் சொல்லுவீங்களா? ஆமா, கண்டிப்பா. அதாவது திட்டினாரு, அவர் தான் வசதி பண்ணாரு. அட்டை ஒரு தட்டு கீழே வந்து அவர்தான் சொல்ல தெரியுமா? அது மட்டும் இல்லாம புதுசா கட்சிகள் எல்லாம் வராங்க திமுக விடுத்துறதுக்காக. புது கட்சி தாவேக்கா தானே. இந்த மாதிரி எல்லாம் கதை விடக்கூடாது. விஜய் விஜய் தோன்ற நான் தொங்கல சார். நடந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன். நடந்த விஷயத்த அவர் பேரை சொல்லி இருந்தாருன்னா அவரை கிளைம் பண்ணலாம். சார், நிறைய அரசியல் விமர்சகர்கள் மறைமுகமா தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அவர் தான் பச்சை நடிக்கிறார். அவரே சொல்லிட்டா நடிக்க தான் வந்திருக்கோம். நீங்க தனியா பெர்ஃபார்ம் பாக்க நீ கேட்காது பேசாது. நான் பேசணும் பெர்ஃபார்ம் கதை சொல்ல ஆரம்பிங்க, கேட்போம். நான் ஒண்ணு கதை சொல்ல வரல சார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? வருஷம் இங்க எக்ஸிபிஷன் நடக்குமா?
அதுல வந்து தாஜ்மஹாலையும் ஈஃபில் டவரையும் இங்க வந்து போடுவாங்களாம். அதை பார்த்த உடனே மக்கள் வந்து ஆகா நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சு, ஈஃபில் டவர் வந்துருச்சுன்னு வந்து பயங்கரமா கூட்டமா போட்டோ எடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில் அந்த அட்டை ஒரு தட்டுனா கீழே வந்துருமா. இது மக்களுக்கு தெரியாதா? இது அட்டை தானே. ஏங்க நேற்று பெரிய மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் மாதிரி திடீர்னு முளைச்சு துணை முதலமைச்சர் அப்படின்னு வரையில அப்படி வந்தாரு. அப்படி முளைக்குமா தாஜ்மஹாலோ ஈஃபில் டவரோ? அது உலகத்துல தான் நிக்குது, உலக அதிசயங்கள் ஒண்ணு. அதே போலதான் தளபதி விஜயனும் உலகம் அறிந்த முகம் அவரு. புரியுதுங்களா? அவரை பார்க்கும்போது கூட்டம் கொடுப்பா அந்த போட்டோ எடுக்கிறாங்க. நான் கேட்கிறேன், உதயநிதிய வெளி ஸ்டேட்டுக்கு போன 4 பேர் தெரியுமா? இவருக்கு வெளிநாட்டுக்கு போனாலும் விஜய் அவர்களுக்கு தெரியும். நீங்க தான் அட்டகத்தி தெரியுமா? ஒரு தரத்துல அட்டகத்தி அவர் விஜய் சொன்னார். நான் தெளிவா சொல்றேன்ல, நான் கேட்கறேன்ல, உதயநிதியா வெளியூர் போனா யாரா தெரியுமா? வெளிநாட்டு போனா தெரியுமா? அவரு தெரியும். துபாய் போனா மட்டும் ஒரு ஆளுக்கு தெரியும். ஆனா விஜய் அவர்கள் எங்க போனா உலகம் முழுக்க தெரியும். என்ன தேவை என்ன இருக்கு? அவர் தமிழ்நாட்டுல இருக்கவரு உலக நாட்டுக்கு போனா தெரியணும்னு என்ன அவசியம் இருக்கு? அப்போ தாஜ்மஹால் கூட்டாளிக்கு வித்தியாசம் இருக்குல்ல, கூட்டாளிக்கு எதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உதயநிதி சொல்றீங்களா? ஸ்டாலின் தான் சொல்றேன். இல்ல அவருமே வந்து ஆக்டர் தானே. உதயநிதியை கூத்தாரின்றீங்க, ஸ்டாலின் கூத்தாரின்றீங்க, திருமாவளவன் கூத்தாரின்றீங்க, வேல்முருகன் கூத்தாரின்றீங்க. நடிச்சவங்க தானே. நீங்க நடிச்சிருக்கீங்க படத்துல, நீங்க ஓகேவா? ஆமா கமலஹாசன் கூத்தாடி எல்லாமே கூத்தாடி தான். ஒரு விஷயம் நடிக்கிற ஆளுதான். கேட்கிற ஒரே விஷயம் சொல்லுங்க, சின்ன டவுட்டியா சொல்லுங்க ஐயா. நம்ம 2 செருப்பு போட்டு நடக்கிறோம், வலது கால் இடது கால். ஒரு செருப்பு பிச்சு போச்சு, நல்ல செருப்பு வச்சுக்கோங்க, அதே சேர்த்து போட்டுருவோம், தூக்கி போட்டுருவோம். அப்படித்தான் உங்க ஆட்சி செருப்புன்னு வச்சுங்களேன், பிஞ்சு செருப்பு மட்டும் தூக்கி போட்டுருவாங்க. கூட சேர்த்து நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்கல்ல இந்த கூட்டணி கட்சின்ற அவங்களை சேர்த்து தூக்கி போட்டுருவோம். ஏன்னா மக்களால வச்சுக்க முடியாது. அப்படின்னும் பொழுது நீங்களாவது நல்ல மனுஷனா இருங்க, உங்களையாவது நான் வேற கட்சியில சேர்த்து விடுறேன். முன்னாடி சொன்னா இல்லையா, நல்ல கட்சியா பார்த்து சேர்த்து விடுறேன். வந்து ரொம்ப ஓவர் வேணாமா? இல்ல ரொம்ப ஓவர் தான், சேர்த்து விடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஏற்கனவே உங்க திமுக வந்து முடிஞ்ச போஸ்டர் சொல்லியிருக்காருல்ல, கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். கேளுமா சார். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் தலைமை கிட்ட நம்ம தனியா நின்னா நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சதா சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற அதாவது அழுது விட்டு வேண்டியது. இல்லாட்டி 2 அண்டா இருக்கு உங்கள்கிட்ட, ஒரு அண்டா ஒரு வெல்கம் மிஸ் வந்து பெரிய மிஸ் வந்து சுத்து இல்ல, அதுதான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிலாம் கிடையாது. அப்ப விஜய் அவர்கள் தனித்து தான் நிப்பாருன்னு சொல்றீங்களா? ஆமாமா, கூட்டத்தோட நிக்கிறதுக்கு அவர் என்ன இல்ல கூட்டணி கட்சிகளுடன் நிப்பாரு இல்லையா? கூட்டத்தோட நிக்கிறதுக்கு அவர் என்ன? நான் சிம்பிளா கேட்கணும், இது பெரிய ஆலமரம் அப்படின்றாங்களே, இதை சொல்லல, திமுக சொல்றாங்க பெரிய ஆலமரம் விழுது பவள விழா அப்படின்னா பவள விழா ஃபன்னி பாய்ஸ் சொன்னீங்களா? ஃபன்னி பாய்ஸ் நீங்க பவள விழான்னு சொல்லி நீங்க பெரிய ஆலமரம் இல்ல, ஆனா கீழே வந்து பவுண்டேஷன் புடிச்சு போயிடுறது. தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக திமுக தன்னை சுற்றி தாங்கி பிடிப்பதற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் யூனியன் முஸ்லிம், வைகோ, வேல்முருகன், கமலஹாசன் இவ்வளவு பேர் கூட வச்சிருக்கிறாங்க. தைரியமா தனியா நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. இவங்க அத்தனை பேரையும் ஒத்தால் நின்று எடுத்துட்டு இருக்காரு. ஒரே முகம் தளபதி விஜய் தான் சொல்லி முடிச்சு விடுறாங்கல்ல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கத்திட்டு கிடக்கிறது. எங்க போய் எந்த நிகழ்ச்சி நடத்துங்க, அவருக்கு பிறந்தாள் நிகழ்ச்சி எடுத்தாலும் விஜய் பத்தி பேசுறது. அறிவு திருவிழா, ஆமா முதல்ல அறிவு திருவிழா பேசுறீங்க. இல்லாத எனக்கு தேடாது பல விஷயம் நான் சொல்லிருக்கா இல்லையா? சரி, எதிரியா தேடி போற மாதிரி தேடி போறீங்க வேலையா? என்ன நினைச்சிட்டு இருக்க? எதை எடுத்தாலும் மக்கள் பேசிட்டே இருக்குது. எதுக்கு அறிவு திருவிழா சொல்லுங்க. அது அரசு கட்சியில பண்றாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், கேட்டேன், அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்டேன். கரெக்டா? அது இப்ப அறிவு திருவிழா நான் கேட்கலையா? பிரியாணி திருவிழான்னு பாத்துக்காம இது விதமா எல்லா ஊர்லயும் அறிவு திருவிழா மாத்துறாங்க. ஒரு பேரும் அறிவா பேசி நான் பார்க்கவே இல்லை. ஏன் உனக்கு அறிவு இருந்தாலே அறிவு திருவிழா பத்தி அறிய முடியும். உனக்கே அறிவு இல்லாத போது அறிவு திருவிழா பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆமா, நான் உங்க கூட்டத்துல வந்து குடிக்கல, எனக்கு அந்த பழக்கம் இல்லை, நீங்க பழகி இருக்கீங்க. நான் கேட்கிறேன், எதுக்கு அறிவு திருவிழா தெரியுது? அறிவு திருவிழாவை அறிவு திருவிழான்னு வைக்காம அப்புறம் அறிவு திருவிழா வைக்கலாம் மாற்ற முடியுமா? அதை வச்சா பொருத்தம் இருக்குல்ல. என்ன பாருங்க, எவ்வளையா வெடி போகக்கூடாது. என்ன பாருங்க, அறிவு திருவிழா ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கீங்க, பண்ணிடுறோம். அது மாதிரி பண்ணிடுறீங்களா?
சார், இது நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கான கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு. அவருதான் ரெஃப்ரி வேலை பாக்குறாரா? இல்ல, உண்மைதானே. ஏன்னா ஒரு 2.5-3 மாதங்கள் அதுக்குள்ள முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க. எங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை இருக்கு? கழிவு ஊத்தினாலே கவலைப்படாத கூட்டம், இதுக்கெல்லாம் கவலைப்பட என்னையா? இதெல்லாம் சிசிபி மாற்று இது போய் கேள்வியும் கேட்கிறார். அவரே முதல் தட்டு தகுந்த அவர் மட்டும் சொல்லல, அவங்கள சுத்தி அடிக்கிறாங்களே, அதனால கேட்டேன். சுத்தி எல்லாருமே அடிப்பாங்க. ஏன்னா எல்லாரும் வருமானம் போறது இல்ல, ரொம்ப இழுத்து பிடிக்குது எங்க அரசு. யாருக்கும் அங்க எங்க எல்லாம் ஒண்ணும் அதனால எங்களை இழுத்து. ஆமா, நாங்க தான் அடிக்கிறோம், நீ தானே பங்கு வாங்கிட்டு இருக்கல, அப்புறம் என்ன பண்ணலாம் உனக்கு? அப்புறம் உங்கள்கிட்ட பங்கு வாங்குறீங்க, பங்கமா வாங்குறோம்னா பங்கு வாங்குறா, பங்குதான் வாங்குறீங்க, பங்குதான் வாங்குறீங்க. நான் எப்பயுமே பாவத்துல பங்கு போடுறதே கிடையாது. சரி, அதெல்லாம் சிரிப்பு பண்ண முழுசா சிரிக்க வேண்டியது, உதவி கிடைக்கிறது ஃபிகர் மாதிரி. யார் சொன்னா? உதவி கிடைச்சு பொம்பளை பிள்ளை மாதிரி பாத்திரம் கிடைக்கல. நான் 14 வயசு பருவம் உடனே கவனம் சும்மா அந்த வேலையில உதவி கிடைச்சா பழகிச்சுல. ஆமா, சிரிக்கிறது பாத்துக்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து? திமுக, அதாவது திமுகவுடைய கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நடந்துட்டு இருக்கேமா ஒத்த அடிக்கமா அந்த மனுஷன் பேசல காலத்துல அடிக்கல, அடிக்கவே ஆரம்பிச்சிருந்தது தெளிவா சொல்றாரு ஸ்டேட்மெண்ட்ல. அவர் அறிக்கை கொடுத்ததுக்கு அளவு அறிவாலயம் கேட்டா ஏற்கனவே சொன்ன அறிவாளியின் பேர் அறிவாளியோட பேர் மாத்திர வேண்டியதானே? பாத்துருங்க, மாத்துங்க. அது பொருத்தம் இல்லாத காங்கிரஸோடைய ஒரு தலைவர் விஜய் அவர்களுக்கு கிட்ட கூட்டணி சம்பந்தமா பேசினதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாவேகா சார்பா நவம்பர் கடைசியில ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இங்க இருக்க தலைவர்கள் பேசுறாங்க தெரியல. ஏன்னா இங்க இருக்க பாதி தலைவர்கள் திமுக விசுவாசம் இருக்காங்க, பாதி பேர் தான் ராகுல் விசுவாசம் இருக்காங்க. பட் ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தை நடக்க போறது. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா வருங்கால முதல்வர் அந்த இது நீக்கி இருக்காங்க. வருங்கால முதல்வர் பேனர் லிஸ்ட் என்ன பண்ணி அக்கபோர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க போட்டு பேனர் உடனே தூக்கிட்டாங்க. அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, என்ன வருங்கால முதல்வர் பேனர் வச்சு தூக்கிட்டாங்க, என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நான் வர வரைக்கும் இருந்தது, நான் வந்ததுக்கு அப்புறம் எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஆசை கூட ஒரு பேனர் வைக்க கூடாதா? உங்களுடைய அழுத்தத்தினாலதான் எடுத்திருக்காங்களாமே. சொல்றேன், ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணிருக்காரு. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து முழுக்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் அவங்களுடைய கொடியை வைக்க விடுறது இல்ல, செவத்துல விளம்பரம் பண்ண அழிக்கிறது, இந்த வேலை பண்றீங்க. இப்போ ஒரே ஒரு கட் அவுட் அதை வைக்க விடாம சரிங்க, கட் அவுட்ல கூட வச்சுக்க கூடாது. உங்களுக்கு வச்சுக்கோங்க, அது நீங்க வச்சுக்கங்க. ஏற்கனவே நீங்க கூட்டாங்க தெரியுமா திமுக தமிழ்நாட்டை காப்பாற்றி விட்டார் ஸ்டாலின், அடுத்து பிரதமர் வேட்பாளர் வந்தா அப்பா. ஆனா உச்சமே இல்ல. ஆமாயா, நாங்க என்ன பூச்சம் போடுறதுக்கு தப்பே பண்ணலையா? நாங்க என்ன 39+1 40 தொகுதி ஜெயிச்சா நாங்க பிரதமர் ஆகிறதுக்கு தகுதி இல்லையா? இல்ல இல்லன்னா போ தகுதி இல்ல. இல்லன்னா அதை பத்தி என்னையா கவலை? நாங்க தான் எதை பத்தியுமே கவலை போனது இல்லையா? அதை சொல்லுங்க. அப்புறம் என்னத்துக்கு அறிவித்திருவிழா அறிவாலயா மாத்திருக்கீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அறிவித்திருவிழா அறிவாலயம்னா அது எங்க சொத்து, அதெல்லாம் என்ன சொல்லுங்க. எங்க சொத்து எது? அறிவாலயம் உங்க சொத்து. ஆமா, கட்சியின் சொத்து. சார், திமுக மீது ஒரு விமர்சனம் இருக்கு. என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருந்தாரு, இந்த முதல்வர் அவர்களுடைய கையாளாத நடவடிக்கையினால இந்த போலீஸ்காரர்களா பைத்தியம் பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க, பித்து பிடிச்சி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பைத்தியக்காரன் பேசுற பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல இயலாது. மனிதன் எவனாவது பேசினான்னா அவனுக்கு பதில் சொல்லலாம். சார், அவரும் ஒரு முன்னாள் பத்திரிகையாளர். முன்னாள் பத்திரிகையாளர்னு போட்டுக்கிற வேண்டியதுதான். அவன் பைத்தியம். எவன் காசு பார்த்தானோ அவனுக்கு பேசக்கூடிய ஒரு பைத்தியம். பொதுவாவே மக்கள் மத்தியிலும் காவலர்கள் மீது ஒரு அதிருப்தி இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் அது வேற. நீ கேட்கிற கேள்வி அது வேற. நீ அந்த பைத்தியக்காரன் சொன்னான்னு என்கிட்ட கேள்வி கேட்கிற அந்த அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து இல்ல, புரிஞ்சுக்கோ.
கேட்கிற கேள்விக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அப்போ மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மக்கள் என்ன குற்றச்சாட்டு அதை சொல்லு. மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை நாங்க காலில் விழுந்து செய்வோம். இந்த ஆட்சியில காவலர்கள் சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. சரி, காலைல விடுங்க. என்ன காலைல வந்து சேவை செய்வீங்களா? காலைல விடுங்க. என்ன காலில் விழுந்து என்ன bro? என்ன போன கையை பிடிச்சிருச்சியா? என்ன கையை பிடிச்சிருச்சியா? நீ அப்படித்தானே அதே மாதிரி பேசிருக்கீங்க. நீங்க தானே சொன்னீங்க மக்களுக்கு காலைல விழுந்து சேவை செய்யணும். சரி, விடுங்க. நாங்க சேவை செய்வோம். மக்களின் சேவையில மகேஷின் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதை நாங்க என்ன வயசு? அன்பின் வயசா? பேரறிஞர் அண்ணா. இந்த ஆட்சியில காவலர்கள் பத்தின உங்களுடைய கருத்து என்ன? இல்லம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பயுமே காவலர்களை குறை சொல்றதுன்றது ஏற்புகிறது கிடையாது. அவங்க உபயோக ஆர்டருக்கு கண்ட்ரோல் இருக்காங்க. ஏன்னா ஸ்காட்லாந்து தமிழ்நாடு போலீஸ் தான் தலை சிறந்த போலீஸாக திகழ்ந்தது. திறன்பட செயல்பட விடாமல் அவர்கள் கரங்களை கட்டி போட்டு வைத்திருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஐயா தானே? சீமான் அவர்கள் வந்து செய்தியாளர்கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி விஜய் அவர்கள் உங்களுக்கு விஷ் பண்ணாததுக்கு காரணம் நீங்க அவரை திட்டிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் எங்க விஜய் வந்து திட்டினேன், ஒண்ணு தமிழ் தேசியத்துல நிக்கணும், இல்லைன்னா திராவிடத்துல நிக்கணும், நடுநிலையா இருக்கிறது தான் பிரச்சனையே, அதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மட்டுமா சொன்னாரு? இந்த வாட்டி தம்பி என்ன மறந்துருப்பாருன்னு சொன்னாரு. ஆமா, அதையும் சொல்லியிருந்தாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? அவர் மைண்ட்லயே வச்சுக்கலான்னு அர்த்தம். ஆனா சீமான வந்து சுத்தமா மைண்ட்ல வச்சுக்கலான்னு அர்த்தம். ஆமா, ஒரு லாரி செத்து போயிடுவான்னு சொன்னாக்கா அப்ப யார் மைண்ட்ல வச்சுக்கோம்? கரெக்ட். இப்பதான் நியாயமா பேசுறேன் மனுஷன் மாதிரி. வெரி குட். இன்னும் அதே ஒரு செய்தியாளர் சந்திப்புல சீமான் அவர்கள் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்களே, எதன் அடிப்படையில போட்டின்னு சொல்றாங்கன்னு சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு. எதன் அடிப்படையில டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னு சொல்றீங்க? இந்த கேள்வி நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா சீமான் உங்களை பார்த்துதான் கேள்வி எழுப்பியிருக்காரு. எதன் அடிப்படையில டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் வந்து போட்டின்னு சொல்றீங்க? அதுவே உங்களுக்கு தெரியல போது நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? நீங்க உங்களுக்கு ஏதாவது இருக்க மாதிரி பேசுறதா பேச சொல்ல முடியுமா? இல்ல, அதுக்கு ஒரு விளக்கம் வந்து கேக்குறாங்க இல்லையா எல்லாரும். விஜய் அவர்கள் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, உடனே வந்து டிஎம்கே ஓட போட்டி அப்படின்லாம் தெளிவா சொல்லியாச்சு. இங்க இருந்து மக்களை வதைக்கக்கூடிய, திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசை கொடுக்கக்கூடிய இந்த அரசை, இந்த ஆட்சியை இங்கிருந்து வீழ்த்துவதற்காக தான் வந்திருக்கோம். தெளிவா சொல்றேன். இதுக்கு மேல என்ன வேணும்? அதேதான் அவரும் சொல்றாரு. செஞ்சாரா? செய்யல. மக்கள் கொடுத்தாங்க அதிகாரத்தை? இல்ல. ஏன் உங்களுக்கும் மக்கள் இன்னும் கொடுக்கல இல்லையா? 2026 தான் வந்து தெரிய வரும். ஒருவேளை சீமான் அவர்களுக்கு வாக்கு அதிகமா கிடைக்குமா, இல்லன்னா மறுபடியும் டிஎம்கே வருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் மார்க் எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாம் முழுக்க சீட்டு கட்டு மாதிரி பொய்யிலேயே கலந்து பொய்யிலே வளர்ந்த கோமகன்கள். சீட்டு கட்டு மாதிரி அப்படியே கட்டிட்டு போக முடியுதா? அப்படி லேசா தாண்டா கிளம்பணும். தாவேக்கா கோமாளிகள்னு சொல்றீங்க. கோமாளிகள் அப்படியே சொன்ன நீங்க தானே கோமகன் அப்படின்னு சொன்னீங்க. என்ன சொல்ற ஐயா? தமிழ் தெரியாது. அந்த காலத்துல மொழியை யூஸ் பண்றீங்க. நீங்க வந்து பயன்பாட்டுல இருக்கக்கூடிய தமிழ் பேசினாதானே புரியும். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.